ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என் பையன் காலையில் எழுந்ததுமே படிக்க உட்காந்துட்டான். எதையாவது ஒன்று நோண்டிகிட்டே இருக்கணுங்கிறான். அதில் முடிச்சுட்டு அப்புறமா குக் பண்ண வந்தோம். மார்னிங் டிஃபன் வந்துட்டு இட்லியும் பாம்பே சட்னியும் எங்கள் அம்மா டிஃப்ரெண்ட்டாக வைப்பாங்க. அதனால தான் சரி உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டு அப்புறம் அதை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் நல்லா அது கொதித்ததுக்கப்புறமா வந்துட்டு மிளகாத்தூள், மஞ்சள்தூள் மட்டும் போட்டு அதை நல்லா கொதிக்க வைக்கணும். அந்த கேப்பில் நம்ம இட்லி ஊற்றிட்டு இட்லி வச்சுட்டா அதுவும் ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். அதனால் அந்த கேப்பில் இட்லியும் ஊற்றி வச்சாச்சு. இது எப்போவுமே எங்கள் அம்மா அரைக்கிற கன்சிஸ்டன்சி தான். இட்லி நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அப்புறம் அந்த ஜாரில் இருந்த தண்ணி கழுவி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சிடலாம். உப்பும் கூட சேர்த்து போட்டுக்கோங்க. அது நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு கடலைப்பருப்பும் துவரம் பருப்பும் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம். அதை ஆல்ரெடி காட்டியிருப்பேன். அதை நல்லா போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை அரைச்சதுக்கப்புறமா வந்துட்டு அந்த கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது அது நல்லா ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொதித்ததுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இதில் பருப்பு போட்டிருக்கிறதுனால அடி பிடிக்கும். அதனால் வந்துட்டு நான் பார்த்து கலரி விடுங்க. இது மதியம் லஞ்சுக்கு பிசிபெல்லாபாத் செஞ்சோம். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எப்போவுமே இப்படி தான் செய்வாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு எந்த காய் எதுவுமே தேவையில்லை. வீட்டில் இருக்க வெங்காயம், தக்காளி மட்டும் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். ஈஸியாக இருக்கும். ஒரு ஈக்குவல் குவான்டிட்டியில் அரிசியும் துவரம் பருப்பும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதிலே 1 ஹவர் ஊற வச்சுட்டு அதை குக்கரில் போட்டுட்டு அதை கூடவே உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் போட்டு குக்கர் விசில் வச்சுடுங்க. அதுக்கப்புறமா புளி ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஜாரில் அந்த இதுக்கு தேவையான மசாலா பேஸ்ட் அரைக்க போகிறோம். பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு வந்துட்டு இஞ்சி போடணும்னு அவசியம் கிடையாது. பூண்டு மட்டும் போட்டுக்கிட்டால் போதும். நல்லா நிறைய பூண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகு 2 ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன், அவ்வளோதான் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆக்கி எடுத்துருங்க. அந்த கேப்பில் இது நல்லா விசில் வந்துருச்சு. பாருங்கள் சாதம் எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு. அதில் அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா கலரிக்கோங்க. நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு புளி கரைச்சி ஊற்றிடலாம். புளியும் கரைச்சி எல்லாத்தையும் ஊற்றிட்டு ஃபைனலாக நல்லா கொதிக்க வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் விட்டுக்கோங்க. ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா வந்துட்டு தாளித்து கொட்டிட்டு பாருங்கள் தாளித்து அப்படியே கொட்டிடலாம். கொட்டிட்டதுக்கப்புறமா நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும். ரொம்ப நாள் கழித்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறதுனால நாங்கள் இன்றைக்கி தந்தூரி சிக்கன் அப்புறம் பரோட்டா, குருமா எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். 5 months. தேங்க்யூ கைஸ்.